ரூமுக்கு வந்துட்டு தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குஷி. என்ன ஆட்டம் ஆடலாம் பாருங்க, ஆட்டு. ஆனா சோப்பை எடுத்தோடனே ஒரு பயம். ஐயோ ஐயோமா என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரே சவுண்டு. ஐயோ ஐயோன்னு ஓடும் பாத்ரூம்க்கு, அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் பாருங்க. சோட்டுவை குளிக்க வைக்கிறேன்னு தான் பேரு இதெல்லாம். ஆனா நான் பாதி குளிச்சுட்டேன், என்னைய ஃபுல்லா ஈரம் பண்ணிட்டான். குளிச்சுட்டு பாக்குற போச பாரு, நல்லா காது மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சாச்சு. என்ன நல்லா சேர்த்து நேற்று ஆட்டம், ஒரே ஆட்டம். அதனால இன்னைக்கு உட்கார வச்சு நல்லா குளிச்சு வாயெல்லாம் தேய்ச்சி விட்டு பாருங்க. அவன் குளிச்சுட்டானா, சோப் போட்டானா, தண்ணி ஊற்றணும், அதுக்கு துண்டு எடுத்து காட்டுறான். எவ்வளோ அறிவு! ஒரு இடத்துல நில்லேண்டா எரும மாட்ட பயலே. சோப் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லா அந்த சோப்போட நுரையெல்லாம் போகிற அளவுக்கு ஃபுல்லா குளிச்சுட்டு அங்கே தூக்கி இங்கே தூக்கி நீ எல்லா இடத்துலையும் தண்ணியை ஊற்றி விட்டு டவலை வச்சு ஃபுல்லாக பேட்ரை பண்ண வேண்டியதான். காற்றாலாம் பாருங்க ஒரு இடத்துல நல்லா அலைய விடுறான். இதில் நடுவில் எனக்கு கோபம் வேற, அவங்களை பிடிக்கும். அப்புறம் மாடி ஈரம் பண்ணாத, தலையிலலாம் ஈரம் பண்ணி மாடிக்கு ஒரு வழியா இருந்துட்டாரு. சாருக்கு எப்பயும் கீழே குளிச்சுட்டு பால்கனியில் போய் தலையை காய் கட்டிட்டு அவன் பழக்கம். நல்லா குளிச்சுட்டு மாடிக்கு போய் பால்கனியில் உட்காந்துக்கிட்டு அழகாக என் மடியில் படுத்துக்கிட்டு காய வைக்கணுமா, தொடச்சு விட சொல்லி அங்கே கட்டி இங்கே கட்டின்னு நல்லா கட்டி தொடச்சு விடணுமா. நல்லா ஃபுல்லாக காஞ்சிடணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது சாருக்கு. அங்கே கட்டுவான், இங்கே கட்டுவான், காலை கட்டுவான், கீழே கட்டுவான்னு நல்லா தொடச்சு விட்டு ரூம் வந்துட்டான். ரூம் வந்துட்டு ஏசி போட்டுருவோம். அவனுக்கு ஏசி போட்டு என்ன செக் பண்ணுவான் தலையை தூக்கி. சொட்டு ஏசி போட்டு தங்கும் அப்படின்னு சொன்னோன்னே சார் பாப்பாரு. போட்டோன்னே நல்லா குளிச்சிட்டாராம். அப்புறம் அவங்களோட பவுடர் மேக்கப் திங்ஸ்லாம் பவுடர் அடிச்சோடணும். அக்கல்ல கம்கட்லன்ட்டு அங்கே தூக்கி இங்கே தூக்கின்ட்டு குழந்தைய கூட வச்சிடலாம். இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வாங்கி வளர்த்துட்டோம், பிள்ளைங்கள மாதிரி வளர்த்துட்டு ரொம்ப கஷ்டம். அப்புறம் பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கினோடனே சாருக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பட்டையை போட்டுருவோம். பக்தி மூடு குளிச்சோடனே ஒரு பக்தி பரவசம் ஆயிடுவார் சார். அதனால ஒரு பட்டையை போட்டு விட்டு சோட்டுவோட பாத் ரொட்டீன் கம்ப்ளீட்.